சிறுபருப்பு கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வயிறு புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் உலக்குக்கு சிறுபருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு 1க்கு 3 பங்கு தண்ணீர் வச்சு குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கஞ்சி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வயிறு காந்துற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வயிறெல்லாம் புண்பட்டு அதையெல்லாம் இதை ஆற்றக்கூடிய வல்லமை இந்த கஞ்சிக்கு ரொம்ப உண்டு. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடாமல் இருந்தால் அல்சர் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த இதுக்கும் அதிக அளவில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வயிறு புண்பட்டிருக்கும். அந்த மாதிரி செய்கிறதுனாலையும் அதிகமான கார உணவுகளை எடுத்துக்கிறதுனாலையும் வயிறு ரொம்ப காந்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கும் இந்த கஞ்சி ரொம்ப அம்சமாக இருக்கும். சரியான மருந்து இது. இதை நல்லா குழஞ்சிடுச்சு. நல்ல ஒரு கனத்தை கரண்டி விட்டு நல்லா மசிச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நீங்கள் வெளியில் வாங்காதீங்க. விரலி மஞ்சளை வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காயத்தூள் இதை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பால் சேர்க்கக்கூடாது. நம்ம தேங்காய் பாலில் தான் இந்த கஞ்சி நம்ம வந்து செய்ய போகிறோம். நல்லா இதை மசிச்சு விட்டுட்டு அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அரை முறி தேங்காயில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஞ்சி வந்து இந்த பருப்பை வந்து கொஞ்சம் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை முறி தேங்காயில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வர மாதிரி 250 ml வர்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இந்த கஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இந்த கஞ்சி கொஞ்சம் ஆறின பதத்திற்கு வரும்போது இந்த பாலை சேருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல இளம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கும் நல்ல ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. அவங்களுக்கு வயிறு காந்துறதெல்லாம் சொல்ல தெரியாது. முதியவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கஞ்சி. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் ஜீரணமும் ஆகும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.